ஓரங்கட்டணும்னு சொல்றதும் நீங்க தான் இருக்கீங்க. ஒருவேளை அவங்களுடைய தவறுகளுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதுவும் பண்றாங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க. இவங்க தான் எங்களுடைய தூணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு தான் சொல்றேன். நாங்க ஒட்டுமொத்தமா திமுக ஆட்சியை அகற்றணும்னு தான் சொல்றோம். இந்த மக்களுக்கு மிகப்பெரிய கேன்சரை போன்றது, ஒரு புற்றுநோயை போன்றது. நீங்க அரிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. மக்களை எல்லாம் கொன்னு குவிச்சுக்கிட்டு தான் இருக்க போறீங்க. 1000 ஆதாரங்கள் தர முடியும். புரியுதுங்களா? இன்னைக்கு பிரதித்துவத்தை பத்தி பேசுவீங்க. பிரதித்துவத்தை கொடுத்துட்டீங்களா சிறுபான்மை மக்களுக்கு? நாங்க தான் சிறுபான்மையினுடைய காவலனா நிக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு நாடாளுமன்ற சீட்டு தரலையே. எத்தனை எம்எல்ஏ சீட்டு தந்திருக்கீங்க? எத்தனை மாநகராட்சியில மேயர் பதவி கொடுத்திருக்கீங்க, துணை மேயர் பதவி கொடுத்திருக்கீங்க, எத்தனை கவுன்சிலர் சீட்டு கொடுத்திருக்கீங்க, ஊராட்சி மன்ற தலைவரா எத்தனை பேர் ஆக்கியிருக்கீங்க? கேள்விக்குறிகள் தான். ஆனால் சிறுபான்மையினருக்கு நீங்க போதும், காவல் காத்ததெல்லாம் போதும்.